தமிழ் சினிமாவில் ஜெயித்தவர்களுக்கு பின்னே ஒவ்வொரு கதை இருக்கும். அந்த வகையில் வாய்ப்பெல்லாம் தேடி வந்து நம் அடியில் உட்காராது, வாய்ப்பை நாம் தான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது ஒரு வகை. வாய்ப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம், எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அதை பயன்படுத்திக் கொள்பவனே புத்திசாலி என்பது இன்னொரு வகை. இதில் இரண்டாம் வகையின் மூலமாக வெற்றி பெற்றவர்களில் நடிகர் பாண்டியனின் வாழ்க்கை மிகவும் சுவாரஸ்யமானது. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்ற மிக முக்கிய இயக்குநர்களில் பாரதிராஜாவும் ஒருவர். அவரிடம் PROவாகவும் உதவி இயக்குநராகவும் இருந்த சித்ரா லட்சுமணனை தயாரிப்பாளர் அழகு பார்க்க நினைத்தார் பாரதிராஜா. அதன்படி மண்வாசனை என்னும் திரைப்படத்தை இயக்க திட்டமிட்டிருந்த பாரதிராஜா அந்த திரைப்படத்திற்கு தயாரிப்பாளராக சித்ரா லட்சுமணனை தேர்வு செய்தார். கதை ரெடி, கதைக்களம் ரெடி, மற்ற நடிகர் நடிகைகள் அனைவரும் ரெடியாகிவிட்டனர். லொகேஷனும் பார்த்தாகிவிட்டது. ஆனால் கதாநாயகன் மட்டும் கிடைக்கவில்லை. ஒரே குழப்பத்தில் இருந்த பாரதிராஜா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனத்திற்கு சென்றிருக்கிறார். அவர் கோயிலை விட்டு வெளியே வந்தவுடன் அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஆறாவாரத்துடன் கையசைக்க அங்கிருந்த வளையல் கடையில் இருந்த இளைஞரும் பாரதிராஜாவை பார்த்து கையசைத்திருக்கிறார். பாரதிராஜா அந்த இளைஞனை பார்த்தவுடன் ஒரு நிமிடம் பூரித்து போனாராம். காரணம், அவர் எழுதிய கதைக்கு கதாநாயகனுக்கு சரியான தோற்றம் என்றால் அது அவராகத்தான் இருக்க முடியும் என எண்ணினார் பாரதிராஜா. அந்த இளைஞரை பார்த்து, தம்பி உங்களுக்கு வேலை இருக்கா, என் கூட வர முடியுமா என கேட்டிருக்கிறார் பாரதிராஜா. அந்த இளைஞரும் சம்மதம் தெரிவிக்க பிற்காலங்களில் அந்த இளைஞரை மிகப்பெரிய நடிகராக்கி அழகு பார்த்தார் பாரதிராஜா. அவர்தான் நடிகர் பாண்டியன். முன்பின் நடிக்கவே பழகிறாத பாண்டியனை அழைத்து கொண்டு போய் மதுரை பக்கமுள்ள கோபம், அன்பு, ஆத்திரம், மதுரை பாசை என அனைத்தையும் சொல்லி தந்திருக்கிறார் பாரதிராஜா. பாரதிராஜாவுக்கு மட்டும்தான் பாண்டியனை அந்த திரைப்படத்தில் நடிக்க வைக்க விருப்பம் இருந்தது. அந்த திரைப்படத்தின் கதாசிரியர் முதல் தயாரிப்பாளர்கள் வரை அனைவரும் பாண்டியன் வேண்டவே வேண்டாம் என்பதை சூசகமாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பாரதிராஜாவோ என் கதைக்கு இவன்தான் சரியான கதாநாயகன் என்று பாண்டியனையும் ரேவதியையும் வைத்து அவர் இயக்கிய மண்வாசனை திரைப்படம் தமிழ்நாட்டில் 300 நாட்களுக்கு மேலோடி மாபெரும் வெற்றியடைந்தது. மதுரையை சுற்றியுள்ள கதைக்களத்தையும் கிராமத்து வாழ்க்கையையும் யதார்த்தமாக படம் பிடித்து மக்களுக்கு பரிசளித்திருந்தார் பாரதிராஜா. அதன் பின்னாட்களில் மண்ணுக்கேத்த பொண்ணு, மருதாணி, ஆண் பாவம் போன்ற பல திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்திருந்த பாண்டியன் ஒரு கட்டத்தில் பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து குணச்சித்திர கதாபாத்திரம் மற்றும் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்திருந்தார். 90களின் பிற்பகுதியில் அவருக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்புகள் குறையவே அரசியல் மீது இருந்த ஆர்வம் காரணமாக பிரபல கட்சி ஒன்றுக்கும் பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தார். அங்குதான் அவருடைய இறங்கு முகமும் ஆரம்பித்தது. அரசியல் வட்டாரங்களில் சில நண்பர்கள் பழக்க வழக்கம் ஏற்பட இதன் காரணமாக அவர்களுடன் குடியும் கூத்துமாக இருந்து வந்திருந்த பாண்டியன் பின்னர் தனது நண்பர்களுக்கு தன்னுடைய மொத்த சொத்தையும் விற்று உதவி செய்திருக்கிறார். இப்படி நண்பர்களையே உயிராக எண்ணி வாழ்ந்து வந்த பாண்டியனுக்கு கடைசியில் கை செலவுக்கு கூட காசு இல்லாமல் நண்பர்களிடம் உதவி கேட்கும் நிலைக்கும் தள்ளப்பட்டார். ஆனால் நடிகர் பாண்டியனை ஒரு மனிதனாக கூட அவர்கள் மதிக்கவில்லையாம். இதனால் அதிகமாக குடித்து அவரது கல்லீரலும் பாதிக்கப்பட்டது. அரசியல் ஆசையால் சினிமா பட வாய்ப்புகளையும் இழந்து அரசியலால் தனது மொத்த சொத்தையும் இழந்த பாண்டியன் 2008ஆம் ஆண்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்தார். இப்படி நண்பர்களால் ஏமாந்து குடித்தே உயிரிழந்த நடிகர் பாண்டியனின் மரணம் இன்று வரை தமிழ் சினிமா ரசிகர்களால் பேசப்பட்டுதான் வருகிறது.